விசில் ரொம்ப நேரம் தம் ஊத முடியாது. தம் இருக்கிறது விசிலுக்கு ரொம்ப ஆயில் கிடையாது. ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் விசில் ஊதும்? அதெல்லாம் சும்மா கொஞ்ச நேரம் போடும். அதுக்கு மேலே ஊதுனா வேலை பண்ணும். விவசாயிகள் கொடுத்துட்டீங்கல்ல, அவங்க இந்த திட்டத்தை எப்படியாவது தடை செய்ய வேண்டும் என்பதற்காக பிஜேபியோடு சேர்ந்து கொண்டு, அதனால்தான் நயினார் நாகேந்திரனும் எடப்பாடியும் ஒரே கோரஸா நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் பேசுறது எப்படின்னா, இந்த திட்டங்களுக்கெல்லாம் தடை வாங்கி எதையாவது தடுத்து விடலாம் என்று சதி திட்டம் தீட்டினார். அவர் தீட்டிய சதி திட்டம் தலைவருக்கு தெரிந்த காரணத்தினால் இந்த திட்டங்களுக்கெல்லாம் தடை வாங்கி விடக்கூடாது என்பதற்காகத்தான் முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்து பணத்தை கொடுத்திருக்கிறார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிங்கிறது சாத்தியம் இல்லைன்னு முதலமைச்சர் அறிவித்த பிறகு ஒரு சில காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ச்சியா மீண்டும் பேசினாங்க. நாளையிலேருந்து யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா இந்த 5000 ரூபா கொடுத்த பிறகு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்றது எல்லா அரசியல்வாதிகளும் தெரியும். அதனால யாருக்கும் கேட்கணும். இனி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. தெளிவாக திட்டவட்டமாக தலைவர் சொல்லிட்டார், கூட்டணி ஆட்சி கிடையாது. கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே தெளிவுபடுத்தி விட்டார். ராகுல் காந்தியிலிருந்து மற்றவர்களும் அதை ஏற்றுக்கொண்டாலும் அதாவது காங்கிரஸ்ல ராகுல் காந்தி கேட்டால் பதில் சொல்லலாம், செல்வ பெருந்தகை கேட்டால் பதில் சொல்லலாம், கார்கே கேட்டால் பதில் சொல்லலாம். எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களே பதில் சொல்லலாம். இவங்க 3 பேர் தான் அத்தாரிட்டியா. ஒன்று ஆல் இண்டியா காங்கிரஸ் பிரசிடன்ட் கார்கே, காங்கிரஸ் லீடர் ராகுல், தமிழ்நாட்டுடைய தலைவர் செல்வ பெருந்தகை. இந்த 3 பேர் கேட்டாங்கன்னா அது பதில் சொல்லலாம். நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜயை குறித்து விமர்சிக்கும் பொழுது ஒரு நடிகையோட ஒப்பிட்டு விமர்சித்தது வந்து பெண் திமுக கூட பெண் எம்பிகளோட கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது போல வந்து ஒரு பெண்களை வந்து பொது இடத்துல எப்படி பேசுறதுமே தவறு அப்படின்னு நாங்க விஜய் ஒரு பொருட்டாவே கிடைக்கல. அப்படி நாங்க என்ன நயினார் பேசுறாரு, அவர் பேசுறது அவர் நாங்க வந்து எங்களுக்கு வேலைகள் நிறைய. நாங்க ஜனங்களை நம்பி போறோம். ஜனங்க எங்க பின்னாடி இருக்காங்க. எல்லா தமிழ்நாட்டு பெண்களும் எங்க கிட்ட இருக்கிறாங்க. அதனால அவங்க விஷயத்தில் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இதுவரை அவர் பேசுறாரு, இவர் பேசுகிற இந்த கச்சேரிக்கெல்லாம் நாங்கள் போய் மாட்டோம். திமுக 173 தொகுதியில போட்டிட்டு 133 தான் ஜெயிச்சாங்க. தோல்வி பெற்ற தொகுதிகள் அதிகார பகிர்வு அவசியம், ஆட்சி பங்கு சொல்லுவோம். ராகுல் கேட்டால் பதில் சொல்லுவோம், செல்வ பெருந்தகை கேட்டால் பதில் சொல்லுவோம். 8ஆம் தேதி திருச்சியில் நடைபெற்ற மாநாடுங்கிறது திமுக கூட்டணி கட்சியோட மாநாடாக இருக்குமா? தலைவர் சொல்லுவார். பொதுவாக அந்த மாதிரி மாநாடு நடக்கும் போது மாநாடு தேர்தலுக்கு முந்தைய தேர்தல் அறிவிப்பு வந்துட்டால் தலைவர் அதுக்கு ஏற்ற முடியும். சட்டத்துறையினுடைய வேலை வந்து தேர்தல் பணிக்காக கூட்டப்பட்ட கூட்டம். இப்போ வாக்காளர் பட்டியல் வெளியிட போறாங்க 17. அந்த வாக்காளர் பட்டியலை எப்படியெல்லாம் கழகத்தோழர்கள் வைத்து சரிபார்க்கணும் அப்படின்ற அறிவுரை சொன்னாங்க. ஏன்னா மானிட்டர் பண்ணுறதுக்கு வக்கீல் போனோம். ஏன்னா எஸ்ஐஆருக்கு பிறகு பல சிக்கலுக்கு மத்தியில் இப்போ நீக்கப்பட்டதெல்லாம் இருக்குது. ஆகையினால் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு எவ்வாறு கழக பணியாற்றிட வேண்டும் என்பதற்காக சட்ட ரீதியான ஆலோசனை தருவதற்குரிய ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு இல்லை. நாங்கள் வந்து அம்பேத்கருக்கு நாங்கள் கொடுக்குற மரியாதை போல யாருமே கொடுக்குறது கிடையாது. அம்பேத்கர் தான் நமக்கு வழிகாட்டி. ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளும் திமுகவில் எப்படி பின்பற்றி வருமோ அதே மாதிரி தான். நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நிதிஷ்குமாருக்கு கொடுத்தது மோடி எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தாரு எலெக்ஷன் முன்னாடி? நீ கேட்டீங்களா? கேட்கிறேன். ஆன்சர் மை கொஸ்டின் ஃபர்ஸ்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பெஷல் கிராண்ட்னு சொல்லிட்டு அந்த அவர் தான் அந்த பணத்தை வச்சு தான் கொடுத்தாங்க. எங்களுக்கு அவர் கொடுக்கவில்லை. எங்களுக்கு கொடுக்கறதுக்கு தடை செய்ய அவர் கட்சியை சார்ந்த வக்கீல் உபாத்தியாயன்றதுலாம் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸே போட்டு. விசில் ரொம்ப நேரம் ஊத முடியாது. தம் இருக்கிறது விசிலுக்கு ரொம்ப ஆயில் கிடையாது.
ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் விசில் போடுவோம்? அதெல்லாம் சும்மா கொஞ்ச நேரம் போடும், அதுக்கு மேலே ஒன்றா வேலை பண்ணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.